Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இந்த தடவை ஏன் போறாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிலாம் என்ன சொல்கிறாங்க, இந்த ரைடு மற்ற விஷயங்களுக்காக சமாதானம் பேசுறதுக்காக போகிறாரு. இவ்வளோ நாள் போகலனாலும் இப்போ போகிறாரு, நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா, போனவர் பிரதமர்கிட்ட தனியாக டைம் கேட்டிருக்காரு. அப்போ இவங்க சொல்கிற வெண்குடை உண்மையோ அப்படின்னு எல்லாரையும் யோசிக்கட்டும். ஐயா நான் என்ன பண்ணிட்டேன், பாசிச பாஜகன்னு பேசுறதுன்னு உரிமை இல்லையா, இல்லை வேறு ஏதாவது இல்லையா, அதுக்கு போய் இந்த மாதிரிலாம் சொல்கிறத பார்த்தா மோடியிடம் ஸ்டாலின் அவர்கள் சரண்டர்னு நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வேணாம், ஒரு அனுகூலம். ஒட்டுமொத்த திமுகவையும் பேஸ்மெண்ட்டை அசைச்சு பார்த்துருச்சாங்க. இந்த ரைடு கிட்டத்தட்ட அசைச்சு பார்த்துருக்கு. அப்போ இந்த கரங்கள் அவ்வளோ தூரம் நின்றுருக்குது, தலைமறைவாகிறாங்கல்ல. இந்த டாஸ்மார்க் விவகாரன்றது அதிகாரிகளோடு நிற்காமல் தனிநபர்கள் வரை நீளும் பொழுது அவர் சிக்கினால் அது எவ்வளவு தூரம் நீளும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் நிதி ஆயோக்கு போகாதவங்க வீரவாசம் பேசியிருந்தவங்க உங்கள் கூட்டாளிங்களே போல, விஜயபுரி வீரன் பினராயி விஜயன் போல, மம்தா பானர்ஜி போல, அவங்க கூட்டணியிலே இருக்கிற நிதிஷ்குமார் போல. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக பொறுப்பேற்று கடந்த 4 ஆண்டுகளாக முதல்வர் அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகவே இல்லை. தங்களுடைய சார்பில் அமைச்சர்களும் யாருமே இதில் கலந்துக்கல. இதற்காக காரணங்கள் பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு ஆண்டும் திமுக அரசு சார்பில் சொல்லப்பட்டு வந்திருந்தது. மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த முறை முதல்வரே நேரடியாக போயிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அத்தனை நிதிகளையும் பெற்று வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியளிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அத்தனை நிதியும் பெற்று வருவேன்னு பேட்டியில் தான் சொல்லிட்டு போனாரா? இல்லை, அதாவது 4 முறை அல்ல, 3 முறை. 21 இது ஏடிஎம்கே பீரியடில் அவங்க கலந்துட்டாங்க. அதுக்கு 22 தான் இவர். 3 முறையும் இவர் போகவில்லை. திட்ட கமிஷன் முன்ன சொல்லுவாங்க, அது நிதி ஆயோக்காக மாற்றப்பட்டது. முதலமைச்சர்கள் மட்டும்தான் கலந்து முடியும். முதலமைச்சர்கள், பிரதமர், ஆளுநர், இந்த மாதிரி இது. முதல்வர் கலந்துக்க முடியல அப்படின்னா பர்மிஷன் வாங்கிட்டு நிதித்துறை அமைச்சரோ இல்லை நிதித்துறை செயலர் மற்ற யாராவது கலந்துக்கலாம். இவர் 2023 போல் இந்த இதில் அப்பாவுடைய நினைவு நாள்னு சொல்லிட்டு போல் 22 போல் அப்பா நினைவு நாள். 23 ஜப்பான் இதை போயிட்டார். ஜப்பான் 24 வஞ்சிக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சாங்க. மம்தா போனாங்க. அப்போ தான் இந்தியா கூட்டணிலாம் உருவான டைம். இந்த தடவை மம்தா போல, அப்புறம் இவர் சித்தராமையா போயிருக்காருன்னு நினைக்கிறேன். பினராயி விஜயன் போல, இவர் நம்ம நிதிஷ்குமார் போல. ஆனால் இவர் பொதுவாக இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் முதல்வர்கள்னு உருட்டிகிட்டு இருப்பார். ஆனால் இவர் போயிருக்காரு. இந்த தடவை ஏன் போகிறாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிலாம் என்ன சொல்கிறாங்க, இந்த ரைடு மற்ற விஷயங்களுக்காக சமாதானம் பேசுறதுக்காக போகிறாரு அப்படின்னு. நம்ம கூட இது என்ன இப்படி சொல்கிறாங்களே, இவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறது, முதல்வர் போகிறது கரெக்டு தானே, இவ்வளோ நாள் போகலனாலும் இப்போ போகிறாரு, நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா, போனவர் பிரதமர்கிட்ட தனியாக டைம் கேட்டிருக்காரு. அப்போ இவங்க சொல்கிற வெண்குடை உண்மையோ அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க தோணுது. நீங்கள் இதான் பயங்கரமான போராளி, எதிர்ப்பாளி, ஊர்ந்து போகவில்லை, உரிமைக்காகத்தான் செல்கிறீர்கள், எல்லாம் போகிறீங்க. அப்புறம் எதுக்கு பிரதமரை தனியாக போய் சந்திக்கிறீங்க? அது கேட்டால் அதுக்கு தனியாக உருட்டுவாங்க, இந்த திட்டங்களுக்கு அந்த திட்டங்களுக்கு. அதுக்கு நிதி அமைச்சரை பாருங்கள், மற்றவங்க பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு சமாதானம் பேசுறதுக்கு தான் போயிருக்காருன்றது கிட்டத்தட்ட நிரூபணம் ஆகுது. அதுக்காக தான் நிதி ஆயோக் கூட்டத்தையே இவர் பயன்படுத்திக்கிட்டாரோன்னு தோணுது. ஏன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். நீங்கள் அரசியல் வேறுங்க. அரசியலில் நீங்கள் பாசிச பாஜக சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லலாம், தமிழர்களை வஞ்சிக்கும் பாஜக, தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜகன்னு. ஆனால் நடைமுறை இதுன்னு வரும்போது புரோட்டோகால் இருக்குது. நீங்கள் முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கணும், அது நம்ம உரிமைகளை, நம்முடைய மற்ற விஷயங்களை, திட்டங்களை, இதெல்லாம் அங்கே தான் நீங்கள் பேச முடியும். அதை எப்படி புறக்கணிப்பீங்க? நிதி கேட்குறீங்க. இப்போ நிதி கேட்குறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசு தானே மேற்கொள்ளுது. அப்போ அரசு வேறு, திமுக வேறு. திமுகவாக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க. ஆனால் ஒரு அரசாக நீங்கள் மத்திய அரசோட கொஞ்சம் இணக்கமாக
சில விஷயங்களில் அதற்கேற்ற அதிகாரிகளை போட்டு அவர்களை அனுப்பி நிதி பெறுறது, மற்ற திட்டங்களை கொண்டு வர்றது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணணும். இதுதான் ஒரு நல்ல அரசுக்கு இது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு எல்லாத்துலேயுமே நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு என்னென்னு இருப்பேன்னு சொன்னால், இன்னொன்று இங்கே இவர்கள் பண்ணுகிற பிரச்சாரம் வந்து வேறு லெவலு. நீங்கள் நேற்று கூட ஒரு இதில் சும்மா பேசியிருந்தேன், சில இஸ்லாமிய நண்பர்கள்லாம் பேசும்போது, அப்படியே வக்ஃப் போர்டு வந்து இவர்கள் தான் தூக்கி காப்பாற்றுற மாதிரியும், மத்திய அரசு அப்படியே வக்ஃபு இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் எதிர்பார்க்குற மாதிரியும் ஒரு தோற்றத்தை பிரச்சாரம் மூலிமா உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அவர்களை பார்த்து கேட்டேன், வக்ஃபு மூலிமா உங்களுக்கு ஏதாவது, வக்ஃப் போர்டு மூலிமா உங்களுக்கு தனிப்பட்ட ஆதாயம் ஏதாவது கிடச்சிருக்கான்னு? ஒன்றுமே கிடையாது. உங்கள் சொந்த பந்தங்கள் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆதாயம் இல்லை. சரி, வக்ஃப் போர்டு ஸ்கூல் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்ட்டார். வக்ஃப் போர்டு ஹாஸ்பிட்டல் எதாவது இருக்கா முஸ்லீம்களுக்காக? பிற சமூகத்தினர் ஓரளவுக்கு தொகை, இஸ்லாமியர்களுக்கு இலவசம் அப்படின்னு வக்ஃப் போர்டு மருத்துவமனைகள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா வாழ்நாளில்? தமிழ்நாட்டில் எங்கேயாவது? இல்லை. வக்ஃப் போர்டு கல்லூரி இல்லை. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே பயனில்லாத ஒன்றை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, அது வந்து பள்ளிவாசலில் தொழுதுட்டு இருக்கும்போது வந்து துரத்தி விட்ருவாங்களாம் அப்படி இப்படின்னு. இது மாதிரிலாம் யார் சொன்னா? அது மாதிரிலாம் இல்லை. வக்ஃப் போர்டு இடங்களில் இதுக்கு முன்னாடி தனியார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு லீஸுக்கு விட்டுட்டு சம்பாரிச்சிக்கிட்டு அதில் முறைகேடெலாம் இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தில் வக்ஃப் போர்டு நிலம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே, நான் முஸ்லீம் யாருக்குமே லீஸுக்கு எதுக்க கொடுக்கக்கூடாது. கவர்மெண்ட் நினச்சா கூட எடுக்க முடியாது. நல்லா இருக்க இது. இந்த மாதிரிலாம் யாருமே சொல்லியே சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயம் அப்போ முஸ்லீம் இல்லாதவங்களாம் எதுக்கு உள்ளே போடுறாங்க? அது ஒன்று தான் பிரச்சனை. அது கூட கணக்கு வழக்கு, ஆடிட்டிங்கு, இந்த விஷயங்கள்லாம் முறையாக வைக்க, இது வரைக்கும் என்ன இருக்குது யாருக்கா தெரியுமா? தெரியாது. அப்போ இதெல்லாம் வைக்கணும். அதுக்காக ஒரு நான் முஸ்லீமை அது உள்ள மெம்பராக போடுறாங்க. அதுதான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, வக்ஃபு இடங்கள் எதுன்னு வகைப்படுத்துறதுல, இடங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல தப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அதையும் நிறுத்தி வச்சுருக்காங்க. மற்றபடி வருடந்தோறும் கணக்கு வழக்கு வைக்கணும், இடங்களை லிஸ்ட் அவுட் பண்ண அப்புறம் அது வெப்சைட்டில் போட்டுடணும், என்ன இடம் இருக்குதுன்னு தெரியணும், லீஸுக்கு வெளியால் கொடுக்கக்கூடாது, கவர்மெண்ட் நினச்சா எடுக்க முடியாது, கணக்கு வழக்குகள், உறுப்பினர் நியமனம் எல்லாமே வெளிப்படையாக இருக்கணுன்றதான் சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தானே. இதெல்லாம் வெளியவே தெரியாதுன்றாங்க. தெரியுதா? இப்போ இவர்கள் எந்த அளவுக்கு பொய் பிரச்சாரத்தை கொண்டு போகிறதுன்னு அந்த அளவுக்கு அவர்களுக்கு திராணி இல்லை. அவர்கள் கோடி மீடியா அதெல்லாம் வச்சுட்டு வேறு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக யாராவது இங்கேருந்து பேசினா பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தான் ஆதரவாளர், அந்த மாதிரி பேசி சுற்றிக்கிட்டு இருக்கிறது. அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசுடைய திட்டங்கள் எதாவது இருந்தால் அதை பற்றி ஒரு பைசா கூட நிதி வரலன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்டால் வெளியில் மத்திய அரசு ஒரு பைசா கூட கொடுக்குறதில்ல அப்படின்னு, ஜிஎஸ்டி தொகை உட்பட. அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு பிரச்சாரம். இன்னொரு பக்கம் என்ன, வீராதி வீரர்கள் சூராதி சூரல் இவர்கள் தான். மூணாவது என்ன, டாஸ்மார்க்கில் வந்து எதுவுமே நடக்கலை. இது என்ன அநியாயம்? இடி வந்து அநியாயம் பண்ணிச்சாம, கோர்ட்லேயே கேட்டு விட்டு கழட்டி விட்டு தடை விதிச்சிட்டாங்களாமே அப்படி இப்படின்னு. அப்போ இவர்களுடைய பிரச்சாரங்கள் இதெல்லாம் எப்படி போகுது தெரியுதா? இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. அதில் ஒன்று தான் உரிமை மீட்க போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு உருட்டிட்டு போகிறது. அங்கே போயிட்டு பிரதமரை தனியாக சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்குறது. பிரதமர் நேரம் கேட்டார்னா, ஐயா நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா எனக்கு பேசுறது கூட உரிமை இல்லையா? பாசிச பாஜகன்னு பேசுறதுன்னு உரிமை இல்லையா? இல்லை வேறு ஏதாவது இல்லையா? அதுக்கு போய் இந்த மாதிரிலாம் அப்படி இப்படின்னு. சரி, என்ன சொல்கிற பார்த்தா மோடியிடம் ஸ்டாலின் அவர்கள் சரண்டர் சரண்டர்னு நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வேணாம். ஒரு அனுகூலம், ஒரு நட்பு, அந்த நட்பு மூலிமா சில ஆதாயங்கள். ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் போகல, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கூட போகல. அப்போ நிதி ஆயோக் கூட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போகிறீங்க, ரைட்டு. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்னு பார்த்தா அதை பயன்படுத்திட்டு பிரதமரை சந்திக்க தனியாக நேரம் கேட்குறீங்க. அதோடைய அர்த்தம் என்ன? இல்லை, ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் வந்து பிரதமரை சந்தித்து தங்கள் மாநிலங்களுக்கான கோரிக்கைகளை வந்து கேட்பது ஒரு இயல்பு தானே, இயல்பு முறை பயணம் தான், இயல்பு தான். இவ்வளோ நாளாக ஏன் செய்யலை? இவ்வளோ நாளாக வீராதி நெஞ்ச நிறுத்திட்டு இருந்தீங்க. பிரதமர் வந்தப்போ வரவேற்க போனீங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதோ ஒரு இதில் நிகழ்ச்சியில் 2 தடவை தமிழகம் வந்தார்ல பிரதமர், ராமேஸ்வரம் போனீங்களா? இவரையும் போல முதலமைச்சர் ஏதோ நிகழ்ச்சியில் ஏன் வேணா வச்சுக்கிட்டு போனார்? அப்போ அவர் பிரதமர் இல்லையா? இதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வீராதி வீர சூராசூரன் காமிச்சிக்கிட்டே இருங்க. முதல்வராக இருக்கீங்கன்னா அந்த பொறுப்பு இருக்கணும். கூட இருக்கிற ஒரு 30-35 வயசு ஆட்கள், சில அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னு நெஞ்சை நிமித்திட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்து அரசு ரீதியாக சில நட்போட சில விஷயங்களை காரியம் சாதிக்கணும். அரசியல் ரீதியாக அதை சொல்லிகிட்டே செய்யலாம். அரசியல் ரீதியாக நான் எதிர்க்கிறேங்க, இது பாசிச பாஜக தாங்க, இவங்க கொள்கையை நான் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் மத்திய அரசுன்ற முறையில் மாநில அரசு என்னுடைய உரிமையில் கேட்டு நான் வாங்குவேங்க. நான் பிரதமரை பார்க்குறேன்னா முதல்வராக பார்க்குறேங்க நான் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி என்ன சொல்லுவேன், நாளைக்கு என்ன உருட்டுவார்ன்றீங்க?
பிரதமரை நான் முதல்வராக பார்த்தேன்னு தான் சொல்லுவார். ஆனால் நீங்கள் எவ்வளோ நாளாக பார்க்கலையே, இப்போ மட்டும் ஏன் அப்படி போய் தனியாக கேட்குறீங்க? நீ என்ன சந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது ரீசனு? இவ்வளோ நாள் அப்படி சந்திக்கணும்னா அடிக்கடி போக வேண்டியதானே, டெல்லிக்கு போக வேண்டியதானே, சந்திக்க வேண்டியதானே. இந்த மெட்ரோ திட்ட பணிகளுக்கு மத்திய அரசு மெட்ரோ திட்ட பணிகளுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு போன வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கல்வி நிதியா வந்து 2500 கோடி ரூபாய் வந்து ஒதுக்காமலே இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டு பெறுவதற்கு ஏங்க போன நிதி ஆயோக் என்னங்க பண்ணீங்க? இதை சொல்லி தானேங்க போகல நீங்கள். போன நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு கலந்துக்கல காரணம் என்ன நம்ம சொன்னார்? 43,000 கோடி ரூபா மெட்ரோ நிதிக்கான திட்டம் கொடுக்கல. அதனால் நான் அப்போல்லாம் கூட சொல்லியிருந்தேன், ஏங்க மெட்ரோ நிதி கொடுக்கலன்னா அதுக்கு போய் கேட்டு வாங்குறது இது. இன்னொன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்கள் பலமாக உங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம். அதுக்கான கூட்டத்தை பயன்படுத்திக்காமல் அதெல்லாம் முடியாது நான் கலந்துக்க மாட்டேன்னு புறக்கணிக்கிறது எந்த வகையில் நியாயம்? சரி, நீங்கள் கலந்துக்கனாலும் உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது பர்மிஷன் கேட்டு அமுச்சு விட்டுருலாங்களா? ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் கலந்துக்கல. அதே பிரச்சனை தானே இப்போவும் இருக்குது. இப்போ மட்டும் ஏன் போகிறீங்க? அப்போ எடப்பாடி இவங்களாம் சொல்கிறது உண்மைன்னு ஆகுதா? புரியுதா இவங்களுடைய அரசியல்? என்ன பண்ண சொல்லுங்கன்னுவாங்க. காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து கழட்டி விடுங்கன்னுவாங்க அவங்க. சரி கழட்டி விட்றாங்கன்னு சொல்லுவாங்க. கழட்டி விட்டால் திமுக கதி அதோ கதி தான். புரியுதா? பாஜக எப்படி திட்டம் போட்டு காய் நகர்த்துதுன்னு. அந்த காய் நகர்த்துறதுக்கு இவங்க வீரம் பேசிக்கிட்டே இவங்க எப்படி சிக்கிறாங்க தெரியுதா? இவருடைய முறைகேடு இந்த மாதிரி விஷயங்கள். நேற்று சோனியா அவர்களையும் ராகுல் அவர்களையும் சந்தித்து விட்டு முதல்வர்கள் பேசினார். எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இங்கே ராகுல் அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்தோன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை நான் உணர்றேன் எப்போவுமே. இதே ஸ்டாலின் தான் காங்கிரஸே கூடாதுன்னு சண்டை போட்டவர் 2016. காங்கிரஸே கூடாதுன்னு சண்டை போட்டவர் ஜிகே வாசனை கூப்பிட்டு கூட்டணிக்கு நடவடிக்கை எடுத்தார். அதை மீறி தான் கலைஞர் தங்கபாலுவை கூப்பிட்டு காங்கிரஸோட கூட்டணின்னு அறிவித்தார். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கருணாநிதி தான் பண்ணார், இவர் பண்ணல. அதனால் இது எல்லாம் சொல்லிக்கலாம், குடும்பத்தோடு இருப்பதாக நினைக்கிறேன், உணர்கிறேன். ஏன்னா இவர் நினைக்கிறத விட அவர் ரொம்ப நினைக்கிறார். ராகுல் காந்தி ஒரு தடவை கூட கலைஞரை சந்திக்கிறதுக்கு விருப்பப்பட்டதே கிடையாது. இங்கே வர்றப்பெல்லாம் புறக்கணிச்சிட்டு போவார். அது ஒரு காலம். இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து எல்லாம் அண்ணா தம்பி அப்படின்னு கூடி கொலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த பயணம் கிட்டத்தட்ட இவர்கள் சொல்வதற்கு நேர்மாறாக 43,000 கோடி எனக்கு மெட்ரோ தரலன்னு நீங்கள் போன வருஷம் புறக்கணிச்ச அதே நேரத்தில் அதற்கான நிதியை பெறுறதுக்கான வேலைகளை பண்ணியிருக்கணும். நிதி அமைச்சர் அனுப்புறது, பேசுறது, மற்ற விஷயங்கள் எல்லாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்துட்டு இதுக்காக போயிருக்காரு, அதுக்காக போயிருக்காருன்னா அப்போ ஏன் இவ்வளோ நாளாக ஏன் போகல? அப்போது ஏதோ ஒரு காரணம். டாஸ்மாக் விவகாரத்தில் இடி வந்து அதிரடி காட்டியதன் காரணமாகத்தான் இந்த சந்திப்பு எல்லாமே அப்படிங்கிறீங்க. அப்படின்னு தானே குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிற விதமாக தானே இவர் பிரதமர்கிட்ட தனியாக நேரம் கேட்குறாரு. இவ்வளோ நாளாக நான் என்ன கேட்குறேன், ஒரு 2 மாதம் முன்னே பிரதமர் நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா நான் யாரும் அதுக்கு ஒன்றும் இது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முதல்வர் பிரதமரை சந்திக்கிறாருன்னு. இதுக்கு பிறகு தான் போகிறீங்க, வெண்குடைக்கு நேரம் வந்து விட்டதுன்னு அவர் சொன்னோன்னா இவர் கோபமாக அறிக்கைலாம் விட்டார். ரைட்டு, அப்போ நிதி ஆயோக்கு தான் கலந்துக்கிறாரு அப்படின்னு நம்ம தான் இது பண்ணோம். 2-3 பேர் கலந்துக்கல, சரி இதில் கலந்துக்கிறாங்க. ஆனால் பிரதமரை சந்திக்க தனியாக நேரம் கேட்குறதுடைய அர்த்தம் என்ன, உள்ளர்த்தம்? அப்போ இவர்கள் வைக்கிற விமர்சனம் கரெக்டா அப்படின்னு தோணுதில்ல? இல்லை, இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை வந்து அமலாக்கத்துறை வந்து திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் வீட்டிலலாம் வந்து சோதனை நடத்தியது. ஐடியும் நிறைய இந்நாள் அமைச்சர்களுடைய வீட்டிலலாம் வந்து சோதனை நடத்தியது. அப்போலாம் முதல்வர் அவர்கள் வந்து டெல்லிக்கு போகலை. ஆனால் அந்தந்த யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த அமைச்சர்கள், எம்பிக்கெல்லாம் டெல்லிக்கு படையெடுத்து வக்கீல போய் பார்த்தது, பலரை மீட் பண்ணதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் செய்தியாகவே. ஆனால் இப்போ போயிருக்கான காரணம் வந்து டாஸ்மாக் விவகாரத்தில் உதயநிதியுடைய நண்பர் ரத்தீஷ் வந்து சிக்கியிருப்பதன் காரணமாக தான் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ். இதற்கு முன் நடந்த அமலாக்கத்துறை ரெய்டுகள், அதில் இவங்களாம் எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாங்க, எந்த அளவுக்கு போனாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி விவகாரத்துலேயும் இவர்கள் என்ன எஃபர்ட் எடுத்தார்கள், போனார்கள், தியாகி என்றெல்லாம் சொன்னது எல்லாம் தெரியும். இந்த தடவை எப்போதும் இல்லாத ஒரு ரெய்டு தான் இந்த தடவை நடந்திருக்கு. அதனால தான் இந்த தடவை ரொம்ப அதோடைய வீச்சு டாஸ்மாக் சம்மந்தப்படாத தனிநபர்களை நோக்கியும் அது நீண்டிருக்குது அந்த கரங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒட்டுமொத்த திமுகவையும் வந்து பேஸ்மெண்ட்டை வந்து அசைச்சு பார்த்துருச்சா இந்த ரெய்டு வந்து கிட்டத்தட்ட அசைச்சு பார்த்துருக்கு. அப்போ இந்த கரங்கள் அவ்வளோ தூரம் நீண்டிருக்குது. தலைமறைவாகிறாங்கல்ல, சக்தி வாய்ந்த ஒருவர் உதயநிதிக்கு ஓட வேண்டிய அவசியம் என்ன அவசியம்? அக்கா கைது பண்ணுவான்னு பயப்படுறீங்களா? அப்படிப்பட்ட விசாகனையே கைது பண்ணல. இது வரைக்கும் டாஸ்மாக் அமலாக்கத்துறை யாரையும் கைது பண்ணல தமிழ்நாட்டில், செந்தில் பாலாஜியை தவிர. கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. 2 நாள் கூட்டு விசாரிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் மிஸ்டர் ராஜு, அவர் வந்து இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்குகளை கையாளுபவர். அவர் ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் சொன்னது என்னென்னா,
அமலாக்கத்துறை மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது, அத்துமீறல் அந்த மாதிரிலாம். தயவு செய்து கைது பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் ஒழிய வீணாக தேவையில்லாமல் கைதே செய்யாதீர்கள். ஏன்னா கைதுன்றது ஒரு தேவையற்ற ஒரு இது அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த விவகாரத்தில் கைதுன்றது லாஸ்ட்டு கடைசி பட்சம்தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி கூட விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தார், சம்மனை வாங்க மறுத்தார், இன்னும் பல விஷயங்கள்னால நாங்கள் கைது பண்ணோம் தான் கோர்ட்டில் அவங்க சொன்னாங்க. அவரும் ஒத்துழைச்சிருந்தாருன்னா ஒருவேளை கைது நடவடிக்கை தவிர்க்கப்பட்டிருக்கும். அப்போது இந்த டாஸ்மார்க் விவகாரன்றது அதிகாரிகளோடு நிற்காமல் தனிநபர்கள் வரை நீளும் பொழுது அவர் சிக்கினால் அது எவ்வளவு தூரம் நீளும் என்பது யாருக்கும் தெரியாது. அப்போது பல்வேறு ஊகங்கள் விமர்சனங்கள் வருவதை ஒட்டி பார்க்கும் பொழுது இது ஃபேமிலியை கூட தொடுமோ அப்படின்ற, துணை முதல்வர் வரும் கூட போகுமோ அப்படின்ற ஒரு ஊகங்கள் விமர்சனங்களை பலரும் வைக்கிறத நம்ம பார்த்தோம். நான்லாம் வைக்கல. நான் ஏன் வைக்கலன்னா டாஸ்மாக் அதெல்லாம் கிடையாது. இடி என்ன சொல்லுதோ அதை பேச தான் நம்ம வேலை. இடி இதை சொல்லுது, இதிலேருந்து இது ட்ராவல் ஆகுது. அடுத்து ரத்தீஷ்கிட்ட போயிருக்காங்க, இவங்கள்ட்ட போயிருக்காங்க, அதெல்லாம் பேசுவோம். அதை விட்டு எனக்கு என்னென்ன அடித்து நகர்த்துறது, இவர் மாட்டுவார் அவர் சிக்குவார்னு ஊகங்கள்லாம் பேச முடியாது. அதனால் நானும் அந்த மாதிரி இதெல்லாம் என்றைக்குமே பேச மாட்டேன். இப்போவும் சொல்கிறேன், இந்த விசாரணை மீண்டும் தொடங்கும். உச்சநீதிமன்றத்தில் பிஎம்எல் ஆக்ட் சாதாரண ஆக்ட் கிடையாது. இவர்கள் இங்கே உருட்டுறாங்கல்ல, பிஎம் நான் படிக்கட்ட அப்பன்ஸா இதுன்னா இதுன்னா ஆச்சா பூச்சா தனிநபர்கள் இது 1 கோடி ரூபா இருந்தால் மட்டும்தான் ரைடு வர முடியும் அது இதுன்னு, அது எதுவுமே கிடையாது. பிஎம்எல் ஆக்ட் வேறு, அது சர்வதேச சட்டம். இந்திய அளவில் உலக நாடுகள் அளவில் பொருளாதாரத்தை பாதிக்கும் எந்த ஒரு விவகாரம் இருந்தாலும் மணி லாண்டரி ஆக்டு வரும், பிஎம்எல் ஆக்டு வரும். அதில் நீங்கள் பெரிய பெரிய செல்வாக்கானால் தான் அதில் மாட்டுவான். அவன் தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்கு அந்த ஆக்டுக்கு கூடுதல் பவர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டை நீக்கணும்னு யாரோ உச்சநீதிமன்றத்திலாம் போய் 2022 விஜய் மண்டல் நினைக்கிறேன் அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் சரி அப்படின்னு தீர்ப்பே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இடைக்கால உத்தரவுலாம் கிடையாது, தீர்ப்பே கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகும் இவர்களுடைய சட்ட வல்லுநர்கள் இவருடைய வசதி இதெல்லாம் வச்சு இந்தியாவின் முதல் நிலை வழக்கறிஞர்களை வச்சு இடித்து பார்க்குறாங்க. அந்த இரும்பு கதவை இடிக்கும் பொழுது சில காரைகள் ஏதாவது பேர்த்து விடும், அதை தூக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு வெற்றின்றாங்க. இரும்பு கதவை உங்களால் உடைக்கவே முடியாது. பிஎம்எல் ஆக்டுன்றது வேறு. அரசியல் ரீதியாக மோடியை சந்தித்து ஒருவேளை அவர் அமித்ஷாட்ட சொல்லி பாவம் விட்டுருவோம், இந்த அஜித் பவரெல்லாம் இவரே சொல்லியிருக்காருல்ல, நம்ம முதல்வரே சொல்லியிருக்காருல்ல, அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, அதில் போட்டால் புனிதராகிடுவாங்க. இவரும் வாஷிங் மிஷின் வச்சுருக்காருல்ல. 2018 இவர் என்ன பேசினார் நம்ம செந்தில் பாலாஜியை. அப்புறம் இவங்க கூட வந்தோன்னா இவர் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து அவரை புனிதர் கூட இல்லை தியாகி ஆகிட்டார். சேம் அதே இது அங்கேயும் இருக்கும். அப்போ இவங்க அந்த வாஷிங் மிஷினுக்கு ஏதாவது கனெக்ஷன் கிடைக்குமான்னு போயிருக்காங்க. அப்போ அதில் போட்டு விட்டுறியா என்ன சொல்கிறேன், காங்கிரஸை வெளியே தோற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி விட்டு விடப்படலாம். ஆனால் அப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவுன்றாங்க. மோடி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஸ்டாலின் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை கூட்டணிக்குள்ளே எடுப்பாராம். இது கொஞ்சம் லாஜிக் இருக்குது. தலை போய் மாட்டிக்கிட்டு இருக்குல்ல, நீங்கள் தானே போகிறீங்க. இவ்வளோ நாளாக நிதி ஆயோக்கு போகாதவங்க, வீரவாசம் பேசியிருந்தவங்க உங்கள் கூட்டாளிங்களே போல, விஜயபுரி வீரன் பினராயி விஜயன் போல, மம்தா பானர்ஜி போல, அவங்க கூட்டணியிலே இருக்கிற நிதிஷ்குமார் போல. அப்போ நீங்கள் அதுக்கு மேலே உருட்டுவீங்கள்ல. இந்திய அளவில் மாநில சுயாட்சியின் நாயகன் அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களா, அவங்களாம் போல நீங்கள் மட்டும் போனீங்க. அது இத்தனை வருஷம் போகல, 3 வருஷம் போகல, இப்போ மட்டும் போகிறீங்க. சரி போகிறீங்க, உரிமைகளுக்காக கேட்கறதுக்காக போகிறீங்க, ரைட்டு. பிரதமரை ஏன் சந்திக்கிறீங்க? இவ்வளோ வருஷமாக ஏன் பிரதமரை சந்திக்கல? பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ புரோட்டோகால் படி முதல்வர் சந்திக்கணும், அதை கூட செய்யலையா? இதே தான் கேசிஆர் பண்ணார். இவர் இங்கே வந்தோன்னா அவர் எங்கேயோ போயிட்டார். லாஸ்ட்டில் என்ன ஆச்சு? அதனால் நீங்கள் நான் அதான் சொல்கிறேன், அரசியல் வேறு அரசு வேறு. அரசுன்றது நீங்கள் நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு மத்திய அரசோட இணக்கமாக பேசி நிதியை வாங்குற அந்த மாதிரி ஆளுங்களை போட்டு அந்த வேலையை தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதனால் இந்த விவகாரம்
கொஞ்சம் சிக்கலானது. இந்த ரெய்டு மற்ற ரெய்டுகளை போல் இல்லை. இந்த இடி ரெய்டு விவகாரத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறைக்கு. இதன் காரணமாக திமுக தலைமைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கா, இல்லை அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதவிப்பில் தான் இருக்காங்களா? இப்போ இந்த ரஸ்தீஸ், ஆகாஷ் இவங்கெல்லாம் வந்து இடி விசாரணைக்கு வந்து ஆஜராக சொல்லி ஆஜராமல் இருக்காங்க. தலைமறைவாக வந்து போக வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல இது சொல்லிடுறேன், கட்டணத்தை பதிவு செய்துள்ளார்கள் அப்படின்றது தவறான வார்த்தை. ஒரு நீதிமன்றம் சில கமெண்ட்ஸ் சொல்லும். நீதிபதிகள் விசாரணையின் போது சில கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கணக்கில் வராது. அது அன்றைய செய்தியோடு முடிஞ்சிடும். இங்கேயே உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி ஒரு தடவை சொன்னார், நாங்கள் வழக்கு விசாரணையின் பொழுது இடையில் சொல்லுவதை செய்தியாக்காதீர்கள், அதை உத்தரவு தீர்ப்புன்னெலாம் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, மிஸ்லீடு பண்ணாதீங்க. சில கமெண்ட் சொல்லுவோம், விடமாட்டோம் டிஜிபியை, வரலைன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னுவாங்க. மறுநாள் டிஜிபி போய் ஒரு மனு போட்டு மேலாடு, ரைட் போங்க அது பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். மொதல் நாள் அவங்க பேசுனதுக்கு மறுநாள் பேசுனது வித்தியாசம் இருக்கும். அப்போது இந்த கமெண்ட்ஸை வந்து கண்டனம் பதிவு செய்யுதுன்னா, கண்டனம் பதிவு செய்கிறது எப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறாங்கல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதுவாங்க, அதுதான் பதிவு செய்வது. இவர்கள் இந்த கமெண்ட்ஸை தூக்கிட்டு இங்கே வந்துட்டு வெற்றி சமட்டி அடி அது இது அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் தற்காலிகம். அங்கேயே என்ன பண்ணாங்க, இவர்களை பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல. வரம்பு மீறி நடக்கிறீங்க, கூட்டாட்சியத்துக்கு எதிராக நடக்கிறீங்க, நான் இன்டீம் ஸ்டே கொடுக்குறேன். மிலாடு இதில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் உங்கள் மனுவில் சொல்லிக்கங்க. 1000 கோடி அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்குது, அதனால தான் நாங்கள் எங்கே ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸு அந்த ஒரு வார்த்தை கேட்டாப்லையாம் எங்கன்னா அவங்க சொல்ல போகிறாங்க. இங்கே ஒன்று 41 வழக்குகள் 30 வழக்குகள் அதிமுக சேர்ந்தது, 14 வழக்குகள் இங்கே உள்ளது, அவர்களை போய் பிடிக்க வேண்டியது தானே. அவர்கள் தனிநபர்களை கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே வந்து வர்றாங்க. எல்லா வழக்குலையும் தனிநபர்கள் தான் ஆரம்பித்து அப்புறம் ரெய்டுன்னு போகும்போது தனிநபர்களை விசாரணை பண்ணும்பொழுது அப்படின்னு அது வலைப்பின்னல் மாதிரி பெருசாக இருக்கும். அப்போ அந்த வலைப்பின்னல் உள்ள இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க. அதுக்கு 2-3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் இறங்கி அடிக்கும் போது எல்லாம் மாட்டுவாங்க. 1ல் ஆரம்பித்து 10ல் முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் வந்து என்ன வேணா பண்ணிக்குவோம், நீங்கள் அங்கே தானே கீழே இருக்கிறவங்க மேலே தானே புகார், அதை நாங்களும் விசாரிச்சுக்கிறோம். அதுன்னு இதில் ஒருத்தர் பெரிய பத்திரிகையாளர், அவர் கோர்ட்டுக்கிட்டலாம் பார்ப்பார், அவர் சொல்லிக்கிறாரு, பிஎம்எல் ஆக்டை அந்தந்த மாநிலங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை மாதிரி விசாரிக்கிறதுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போவே லஞ்ச ஒழிப்புத்துறை எவ்வளோ அழகாக விசாரிக்குதுன்னு தெரியுது, இதில் பிஎம்எல் ஆக்ட் வேறு மாநிலத்து கையில் கொடுத்துடணுமா? அது எப்படி இது மாதிரிலாம் எழுத தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஏஜென்சி சம்மந்தப்பட்ட விஷயம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பது எனக்கு காங்கிரஸ்.